வீடியோவில் மினிஸ்ட்ரி ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்து கவுன்சில் ஆஃப் சயின்டிஃபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச்லேருந்து நம்மளோட ஃபார்மசி ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஃபார்மசி வேக்கன்சி வந்து பார்த்திங்கன்னா விட்டுருக்காங்க. ஸோ ஃபார்மசி ஸ்டூடெண்ட்ஸுக்கா இல்லை ஃபார்மசி கம்ப்ளீட் பண்ணவங்களுக்கா, ஸோ என்ன வேக்கன்சி விட்டுருக்காங்க, ஸோ என்னென்ன குவாலிஃபிகேஷன் வேணும் அப்படின்றத கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கம்ப்ளீட்டாக எண்டு வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே புரிய வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்லாருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் வசி. வெல்கம் டு சேர்ந்து படிக்கலாம். ஸோ நம்ம சேர்ந்து படிக்கலாம் சேனலை ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒன் அண்ட் ஒன்லி ஃபார்மசிஸ்ட் வேகன்சி மட்டும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் யாராவது நம்ம சேனலுக்கு இப்போ புதுசாக வந்துருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் என்ற நோட்டிஃபிகேஷனை போட்டுக்கோங்க. ஸோ நம்மளோட ஃபார்மா அப்டேட் டே டு டே அப்டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க டெலகிராம் குரூப் சேனல் அண்ட் தென் வாட்ஸ்அப் சேனலில் நாம் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஒருவேளை நீங்கள் நம்மளோட யூடியூப் நோட்டிஃபிகேஷனை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் நம்மளோட டெலகிராம் குரூப் சேனல் அண்ட் தென் வாட்ஸ்அப் சேனல் மூலமா நீங்கள் நோட்டிஃபிகேஷனை தெரிஞ்சுக்கலாம். ஸோ மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க டெலகிராம் குரூப் சேனல் அண்ட் தென் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணி ஸ்க்ரீனில் தெரியுற என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா, ஸோ இந்த அஃபிஷியல் வெப்சைட்டு டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ நான் இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்ன பண்ணணும் அப்படின்னு நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் பண்ணுற ப்ராசஸ்ஸு நீங்கள் அப்படியே வந்து பண்ணுங்கள். ஸோ ஆக்சுவலி CIR அப்படின்னா சென்டர் ஃபார் செல்லுலார் அண்ட் மாலிகுலர் பயாலஜி. ஸோ இது எதுக்காக அப்படின்னா, ஸோ நம்ம ஃபார்மசி படிச்சுட்டு இருக்கோம். ஸோ படிக்கும்போது உங்களுக்கு ரிசர்ச் ஃபீல்டில் வந்து எப்படி ரிசர்ச் வந்து பண்ணுறாங்க, ஸோ என்ன மாதிரி வந்து ரிசர்ச் ஃபீல்டில் ஒர்க் இருக்கும், ஸோ அப்படின்றத தெரிஞ்சுக்கணுன்னு எந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்காவது ஆர்வம் இருந்தால், ஸோ நம்மளோட பிஃபார்மசி ஸ்டூடெண்ட்ஸ் போத்து பிஃபார்ம் அண்ட் எம்ஃபார்ம் கேண்டிடேட்ஸு யாருக்காவது இண்டஸ்ட்ரியில் ரிசர்ச் ஃபீல்டில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டட் இருக்குது அப்படின்னா ஸோ அவங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து சூப்பரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு வந்து நான் சொல்லுவேன். ஸோ அதுவும் நம்மளோட கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்து மினிஸ்ட்ரி ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிலேருந்து விட்டுருக்காங்க. ஸோ ரொம்ப பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை தயவு செஞ்சு வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் பண்ணுற ப்ராசஸ்ஸை அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு நீங்களும் வந்து பண்ணுங்கள். ஸோ மேலே வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸோ மேலே வந்து ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இந்த இடத்துல வந்து பாருங்கள் ட்ரைனிங் ப்ரோக்ராம்னு இருக்கு இல்லையா, ஸோ அந்த ட்ரைனிங் ப்ரோக்ராமை நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி ஓப்பன் ஆகும். ட்ரைனிங் ப்ரோக்ராம்லேயே டோட்டலாக வந்து 5 ப்ரோக்ராம் வந்து இருக்குது. ஸோ அதில் வந்து சம்மர் ட்ரைனிங் ப்ரோக்ராம் அப்படின்னு இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ சம்மர் ட்ரைனிங் ப்ரோக்ராம் எங்கே நடக்க போகுது அப்படின்னா CSIR ஹைதராபாத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நடக்க போகுது. ஸோ அங்கேருந்து அப்ளிகேஷன் வந்து இன்வைட் வந்து பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ளிகேஷனுக்கு ஃபீஸ் பே பண்ணணுமா அப்படின்றதெல்லாம் எல்லாமே உங்களுக்கு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து டிஸ்கஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஃபஸ்ட்டு பாயிண்டில் வந்து பாருங்கள். ஸோ எம்ஃபார்ம் வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ எம்ஃபார்ம் ஸ்டூடெண்ட்ஸு 2023 வந்து நீங்கள் ஜாயின் பண்ணியிருக்கணும். ஸோ மேக்ஸிமம் வந்து உங்களோட ஃபஸ்ட் இயர் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து செகண்ட் பாயிண்டில் வந்து பாருங்கள், பிஃபார்மசி ஸ்டூடெண்ட்டு நீங்கள் வந்து 2021 பாஸ் அவுட் ஸ்டூடெண்ட்ஸாக மேக்ஸிமம் இருக்கணும். அப்படி இப்போ நீங்கள் கரண்ட்டில் வந்து பிஃபார்ம் படிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா தேர்ட் இயர் வந்து மேக்ஸிமம் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அது ரிலேட்டடாக வேறு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல வந்து பாருங்கள் ட்ரைனிங் ப்ரோக்ராமை பற்றி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி ட்ரைனிங் வந்து நடக்கும், ஸோ ரிசர்ச்சில் எந்த மாதிரி நீங்கள் ஒரு வேளை ஃப்யூச்சரில் ரிசர்ச்சுக்குள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எங்கே மாதிரி ஒர்க் நடக்கும், ஸோ எந்தெந்த மாதிரி எல்லாம் நடக்கும் அப்படின்றத ஒரு ஐடியா வந்து கிடைக்கும். ஸோ பிஃபார்மசி ஸ்டூடெண்ட்ஸு ரிசர்ச் ஃபீல்டில் இன்ட்ரெஸ்டடாக போயிட்டு ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஸோ அவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. தயவு செஞ்சு வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ இதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ப்ரொசீஜர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன் ப்ரொசீஜரில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பிஃபார்மசி ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி எம்ஃபார்மசி ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி உங்களோட ஸ்டாஃப் இருக்காங்க இல்லையா, HOD ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் இல்லைனா டீன் ஆஃப் த இன்ஸ்டியூட்டு யூனிவர்சிட்டியில் யார் ஹெட்டாக இருக்காங்களோ ஸோ அவங்கக்கிட்ட வந்து ஒரு பர்மிஷன் லெட்டர் வந்து வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நான் CSIRலேருந்து ட்ரைனிங் சென்டருக்கு வந்து போகிறேன் அப்படின்னு ஜஸ்ட்டு நீங்கள் அவங்கக்கிட்ட வந்து ஒரு பர்மிஷன் லெட்டர் மட்டும் வாங்கினா போதும். ஸோ வாங்கிட்டு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஸோ இந்த இடத்துல வந்து பாருங்கள் போர்டிங் அண்ட் லோடிங் அப்படின்னு வந்து இருக்கு இல்லையா, ஸோ இதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டே வந்து பாருங்கள் தேர் இஸ் நோ ஃபீஸ் சார்ஜ் ஃபார் த ப்ரோக்ராம். ஸோ இது நீங்கள் வந்து ரிசர்ச்சில் போய் ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரே ₹1 கூட பே பண்ண வேணும் அப்படின்றது அவசியமே இல்லை அப்படின்னு ஓப்பனாக வந்து இங்கே ஸ்டேட்மெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கு பதிலாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா செலக்டட் கேண்டிடேட்ஸ் மஸ்ட் செல்ஃப் ஃபினான்ஸ் தேர் ஸ்டே இன் CCB ஹைதராபாத்னு வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, ஸோ நீங்கள் செலக்ட் ஆனவங்க வந்து உங்களோட ஸ்டேக்காக
அங்கே போய் தங்கி நீங்கள் வந்து உங்களோட செலவை வந்து பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. உங்களோட ஃபுட்டு அக்காமடேஷன் செலவை வந்து நீங்களே எடுத்துக்கோங்க. ஸோ என்னோட ரிசர்ச் சென்டரில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு நான் ₹1 கூட உங்ககிட்ட வந்து ஃபீஸ் வந்து சார்ஜ் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து இந்த இடத்துல வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து வேறு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அப்ளிகேஷன் ப்ரோக்ராம் வந்து ஆன்லைனில் மட்டும்தான் ஃபஸ்ட்டு பாயிண்டில் வந்து சப்மிட் பண்ணணும்னு வந்து சொல்லியிருக்காங்க. டோட்டலாக செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அப்ளிகேஷன் ப்ரோக்ராம் டோட்டலாக இந்த ப்ரோக்ராம் எத்தனை நாள் கம்ப்ளீட் ஆகும்னா 60 டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோக்ராம் வந்து கம்ப்ளீட் ஆகும். ஸோ 60 டேஸுக்கான ஸ்டே, அக்காமடேஷன், உங்களோட ஃபுட்டு அதுக்கு எல்லாமே வந்து பார்த்து ஏற்பாடு பண்ணிக்கோங்க. ஸோ இது சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ நீங்கள் காலேஜ் 3rd இயர் படிச்சுட்டு இருக்கும்போதே உங்களுக்கான ஒரு சூப்பர் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் தென் எம்ஃபார்மசி ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் ஃபஸ்ட் இயர் படிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கும் இது சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி. பிஃபார்மசி ஆஃப்டர் நீங்கள் 8th செமஸ்டர் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நீங்கள் வெளியில் போகிறப்போ ஸோ ரிசர்ச்சில் எந்த மாதிரி ஒர்க்கு போகும் அப்படின்ற ஐடியா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிடைச்சிரும். ஸோ இதனால் உங்களுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னா, ஸோ நீங்கள் வெளியில் முடிச்சுட்டு வரப்போ நம்ம ரிசர்ச் ஃபீல்டுக்கு போகலாமா, இல்லை ஃபார்மசிஸ்ட்டாக ஆகலாமா, இல்லை எக்ஸாம்ஸுக்கு உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணலாமா, ஸோ லைக் இந்த மாதிரி ஐடியாஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தோணும். ஸோ தயவு செஞ்சு இந்த நாலேஜ் வந்து கெயின் பண்ணிக்கோங்க. ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ தயவு செஞ்சு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் 4th பாயிண்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, உங்களோட செமஸ்டர் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10லேருந்து 80% வந்து சொல்லியிருப்பேன். ஸோ நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுற கேண்டிடேட்ஸு தயவு செஞ்சு இந்த அஃபிஷியல் வெப்சைட் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ லிங்க்கை ப்ரெஸ் பண்ணி எல்லாமே படித்து பார்த்துட்டு அண்ட் தென் இந்த போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணுங்கள். ஹோப் நான் ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆன்லைன் எப்போ வந்து ஸ்டார்ட் ஆகுது, அப்ளிகேஷன் எப்போ வந்து எண்ட் ஆகுது, அண்ட் தென் நீங்கள் எப்படி வந்து இந்த இடத்துல வந்து ஜாயின் பண்ணோம், ஸோ டென்டேட்டிவ் டேட் ஆஃப் ஜாயினிங்கு, ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கிளியராக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே அஃபிஷியல் வெப்சைட்டை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் இது எல்லாமே படித்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஹோப் நான் ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். நான் எப்படி இந்த இன்ஃபர்மேஷனை உங்ககிட்ட எடுத்துகிட்டு வந்து சேர்த்தணும், ஸோ நீங்களும் ஷேர் மூலயமா உங்களோட ஃபார்ம் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த இன்ஃபர்மேட்டிவாக எடுத்துகிட்டு போய் சேர்த்துங்க. ஸோ நான் இந்த வீடியோவை இதில் எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டே பாசிட்டிவ். நெக்ஸ்ட் இன்ஃபர்மேட்டிவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். டாடா, பாய்.